சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை நோக்கி ஒட்டுமொத்த மக்களின் பார்வையும் போயிட்டுருக்குது. பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா, எந்த அரசு இலவசத்தை அதிகமாக அறிவிக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு சாரார் பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் எப்படி தமிழ்நாடு நாசமாக போகுது, இதை எப்படி காப்பாற்றுறது. இந்த ரெண்டு கட்சியுமே, குறிப்பாக திமுக அதிமுக போட்டி போட்டுட்டு இலவச திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துட்டு வருது. அந்த ஆட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மற்றும் கட்சிக்காரங்க எல்லாமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தங்களுடைய சொந்த நிலங்களாக நினச்சி கொள்ளையடித்து சொத்து சேர்த்துட்டு வர்றாங்க. எப்படி நம்ம மக்களையும் நாட்டையும் காப்பாற்றுறது அப்படிங்கிற நியாயமான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் எது எப்படி போனாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலையிலும் ஒரு சார்பு மக்கள் வந்துட்டுருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில் தான் இந்த 2026 பொதுத் தேர்தல் எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சில விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம பேசக்கூடிய இந்த விவகாரங்கள் பலருக்கு மாற்று கருத்தாக இருக்கலாம், பலருக்கு வருத்தமாக இருக்கலாம். ஆனால் உள்ளபடியே நாட்டினுடைய நலன், எதிர்கால நலன், நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்ம சந்ததியினுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா ஒரு பெரிய அச்சம்தான் மிகுந்திருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது முழுமையாக கெட்டு போயிடுச்சு. கேரளாவோடு, ஆந்திராவோடு, கர்நாடகாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ரொம்பவும் மோசமான நிலையில் இருந்துகிட்ருக்கிறோம். நம்முடைய கடல் பரப்பு முழுக்கவும் குப்பைக்காடு ஆகிட்டுது. தமிழ்நாட்டினுடைய ஏரி, குளம், ஆறு அப்படிங்கிற எதுவுமே மாசடையாமல் இல்லை, எல்லாமே மாசடைஞ்சிட்டது. இதற்கு பிறகும் தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு இன்னும் புது புது சிப்காட் தொழிற்பேட்டைகளை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர வேலையில் இருக்கிறாங்க. இது எல்லாமே அந்நிய நிறுவனங்களுக்கு, அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அது இலவசமாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அளவில் தான் சில ரூபாய் மதிப்பில் அந்த இடங்களெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மறைமுகமாக அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சுது. நாளைக்கு மீண்டும் அதிமுகவோ வேறு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மோசமான நிலைமை தான் தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்திருக்கிற சிப்காட் தொழிற்சாலைகள் எல்லாமே மீண்டும் அடுத்த ஆட்சியிலும் செயல்பட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வேண்டியதை அவங்க கொடுப்பாங்க. இந்த அளவில் தான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை போயிட்டுருக்குது. ஏற்கனவே முதல் கட்டமாக ஒரு தேர்தல் அறிக்கை, 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி இப்போ 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் திமுகவினுடைய வரி சுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், பொருளாதார நெருக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தீர்வு காணும் வழியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் பணம் தரப்படும் சொல்லியிருக்காரு. இது ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு 25 கோடி ரூபா அல்லது 26 கோடி ரூபா தான் வரும். ஒரு முறை 5 ஆண்டுக்கு ஒரு முறை 10,000 ரூபா கொடுக்குறாங்கிறாரு. இது ஒரு பெரிய தொகையல்ல, கொடுக்கலாம், சாதாரணமாக கொடுக்க முடியாத தொகையில். ஆனால் பணத்தை மக்களுக்கு கொடுப்பதன் நோக்கமே 2,200 கோடி ரூபா நாங்கள் திருட போகிறோம், அதுக்கு நீயும் கூட்டாளியவா அப்படிங்கிறதான் பொருள். ஏற்கனவே திமுக வறுமை கோட்டுக்கும் கீழ் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாருக்குமே 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கை, அதோடு பெண்களுக்கான இலவச பயணம் அப்படின்னு சொல்லி 2 திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக தான் 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்களுடைய கொள்கை, இவங்களுடைய நேர்மை, இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே மக்களுக்கு பாடுபடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாம் யாரும் ஓட்டு போடல. இதே இந்த 1000 ரூபாயும் கூடுதலாக இந்த இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிற 2 திட்டம் தான் திமுகவை ஆட்சியில் உட்கார வச்சது. அதையே இப்போ நாடியாக பிடிச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமாக அந்த 1000 ரூபாய் 2,000 ரூபாய் மாத்திரன்னு இருக்காரு. கூடுதலாக ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் இலவச பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டையும் கடந்து இப்போ 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியாக 10,000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த 10,000 ரூபா தரதுனால தமிழ்நாடு கடனில் மூழ்கி போயிடும், வரிச்சுமை கூடிடும் அப்படிங்கிறலாம் கிடையாது. சாதாரணமாக குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் தர முடியும். ஆனால் அந்த மாதிரி நிர்வாகத்திறமைக்கு ஆட்சி எடப்பாடி நடத்துவாரான்னா அதுக்கும் சாத்தியமில்லை. ஏன்னா இவரும் இப்போ இந்த ஊழல் பணத்தில் மக்களுக்கு பங்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த 10,000 ரூபாய் கொடுக்குறதா சொல்கிறாரு. ஏற்கனவே திமுகவும் அப்படி தான், அவங்களுடைய ஊழல் பங்கில் தான் மாதம் 1000 ரூபா உதவித்தொகை பெறக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதுவும் நாங்கள் செஞ்ச ஊழலை கண்டுக்காதீங்க, அடுத்து நாங்கள் செய்ய போகிற ஊழலையும் நீங்கள் கண்டுக்கக்கூடாது, அதற்கான பங்கு தான் இது அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 அடிப்படையில் தான் திமுக அதிமுக ரெண்டுமே போகுது. யார் அதிக இலவச திட்டங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நோக்கி தான் பெரும்பாலான மக்களுடைய பார்வையும் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்மளாம் பள்ளிக்கூடத்தில் படித்த அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட ஒரு 10 ரூபாய் திருடிடுவான். இவன் திருடுறது வந்து வேறு யாருக்கும் தெரியாது, இவன் தனியாகவே இந்த பணத்தை செலவு பண்ணலாம். ஆனால் அவன் அப்படி செய்ய மாட்டான். இதுக்கு 2 கூட்டாளிகளை உருவாக்குவான். அதுக்கான ஒரு மாற்று வழியாக என்ன செய்வான்னா, தான் திருடின 10 ரூபாயில் ஒரு ரூபாய்க்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கி தனக்கு வேண்டப்பட்ட 2 பசங்களுக்கு கொடுத்து அவன் அந்த தின்பண்டத்தை தின்னு முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவான், நீ இப்போ சாப்பிட்டு இல்லை, அது ஏன் காசு இல்லை அப்படிமா, வேறு யாருது அப்படிமா, நான்
அவன் பாக்கெட் இருந்து அதை திருடினேன், 10 ரூபாயை திருடி உங்களுக்கு ஆளுக்கு 1 ரூபா கொடுத்துட்டேன், இதை யார்கிட்டையும் வெளியில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா நாளைக்கு இவன் திருடனது தெரிஞ்சு இவன் அடி வாங்க வரும்போது அல்லது தண்டனைக்குள்ளாகும்போது இந்த 2 பேரையும் சேர்த்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம், அவங்க மூலமாக நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கணக்கீட்டில் தான் அந்த வேலையை செய்வான். அதே வேலையை தான் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க. அதாவது அதிகாரிகளை ஒரு பக்கம் கூட வச்சுட்டு திருடுறாங்க, சிக்கல் வரும்போது நீயும் சேர்த்து மாட்டிக்க அல்லது நீயும் சேர்த்து என்னை காப்பாற்று அப்படிங்கிறதுக்கு அதிகாரிகள். ஒருவேளை அவங்களும் மாறிடலாம் அப்படின்னா மக்களையும் நம்ம பக்கம் சேர்த்துக்கணும். அப்படி மக்களையும் நம்ம பக்கம் சேர்க்கறதுனா இந்த இலவச திட்டங்கள். இந்த இலவச திட்டங்கள் நான் திருடுன்னு 20,000 கோடி ரூபாயில் உனக்கு ஒரு 2,000 கோடி ரூபாயை தர்றேன், உனக்கு ஒரு 10,000 ரூபாயை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அத்தனை பேரையுமே தன்னுடைய திருட்டுக்கு தொழில்முறை கூட்டாளியாக மாற்றக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லதில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு இலவச திட்டங்கள் நம்ம கொடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வரிச்சுமைகள் நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். இப்போ திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டத்தில் இருக்கிற சிறு குறு தொழிற்சாலையை சார்ந்திருக்கிற அத்தனை பேருமே கண்ணீர் விட்டுக்கிட்டு தொழிற்சாலையை நடத்த முடியாமல் இருக்காங்க. ஏன்னா மின்கட்டண உயர்வு. அந்த சிறு குறு தொழிற்சாலையினுடைய உரிமையாளர்கள் கண்ணீர் விடுறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம். ஒரு பக்கம் இலவச மின்சாரம் என்ற பெயரில் கணக்கு வழக்கு இல்லாமல் அள்ளி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதனுடைய கடன் சுமையை குறைக்கிறதுக்காக நுகர்வோராக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மேலே போடுறாங்க. இலவசம் கொடுக்கலாம், யாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. அதுவும் தொடர்ந்து கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அந்த நாடும் அந்த நாட்டில் வாழும் மக்களும் நாசமாயிடுவாங்க. அதுதான் ஒரு பாலிசி. உலகத்திலேயே கோலாச்சி கொண்டிருந்த ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு மிக பெரும் செல்வாக்கான நாடாக இருந்தது. அங்கு அனைத்துமே இலவசமாக கிடைத்தது மக்களுக்கு. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற ஒரு டிராக்டர் அவர் விவசாய நிலத்தில் ஓட்டிகிட்ருப்பார். அந்த டிராக்டருடைய டயர் சக்கரத்தில் ஒரு 8-10 போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டு மட்டும் தேஞ்சு போயிருக்கும். அந்த போல்ட்டை அவர் சொந்த காசை போட்டு வாங்கி போட்டு ஓட்டினார்னா இந்த டிராக்டர் இன்னும் 10 வருஷம் ஓடு. ஆனால் இலவசமாக கிடைச்சதுனால அந்த விவசாயி அந்த டிராக்டரே தூக்கி ஓரமாக போட்டு புது டிராக்டர் எடுத்துக்குவார். இப்படி தொடர்ந்து பயணித்ததனுடைய விளைவாக ரஷ்யா கடனில் மூழ்கி அந்த நாடு பல நாடுகளாக சிதறண்டு போய் இன்றைக்கி உலகத்தினுடைய அதிகாரமிக்க இடத்துல இருந்த அந்த நாடு பக்கத்தில் இருக்கிற உக்ரைன் நாட்டோட போராடி அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்க அளவுக்கு அது பொருளாதாரத்தில் பின்னோக்கி போயிட்டுது. இது எல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா இந்த இலவசம் அப்படிங்கிறது மக்களை சோம்பேறியாக்கி அவனுடைய பாதுகாப்பான வாழ்க்கை முறை முன்னேற்றம் அப்படிங்கிற எல்லா விதத்திலையும் அவனை பின்னுக்கு தள்ளி கொண்டு வந்துடும். அந்த வேலையை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்து பக்கத்து மாநிலங்களும் இன்னும் சில இலவச திட்டங்களை கொடுத்து அந்த மக்களையும் குட்டிச்சோறாகிற வேலையில் செஞ்சிட்ருக்காங்க. இலவசம் என்பது இல்லாமல் எல்லாமே ஒரு நிபந்தனையோடு கூடிய சலுகைகளாக கொடுக்கலாம். அது நமக்கு ஒரு தவறாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சலுகையும் கூட இந்த நாட்டில் இந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் முறைகேடாக தான் பயன்பட்டுருக்குது. உதாரணமாக சொல்ல போனோம்னா, நான் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் ஒரு வீடு வாங்கியிருந்தேன். அந்த வீட்டிடம் 9 லட்ச ரூபாய் மதிப்புடையது. அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கட்டிட்டு மீதி 6 லட்ச ரூபாயை மாதம் 10,000 ரூபாயை நான் பிரித்து கட்டிட்டு வந்தேன். அப்படி கட்டும்போது அந்த ஒரு 8 ஆண்டு காலம் அந்த தொகையை நான் கட்டி முடிக்கும்போது 6 லட்ச ரூபா கட்ட வேண்டியதுக்கு 13 லட்ச ரூபா நான் கட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்திருந்தது. 13 லட்ச ரூபாயை கட்டி முடித்தேன். ஆனால் அந்த 13 லட்ச ரூபா நான் கட்டி முடிக்க வேண்டிய காலகட்டம் வரைக்குமே முன்பணமாக 3 லட்ச ரூபா கட்டிட்டு மீதி 6 லட்ச ரூபாயை சிலர் கட்டாமையே இருந்தாங்க. கட்டாமல் இருந்த எல்லாருக்குமே நான் 13 லட்ச ரூபா கட்டி முடிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க வட்டி இல்லாமல் கட்டினீங்கன்னா போதும் அப்படின்ட்டு திரும்ப 6 லட்ச ரூபாயை வாங்கிட்டு அரசு அவங்களுக்கு அந்த இடத்த சொந்தமாகி கொடுத்துருச்சு. அப்போ நேர்மையாக அரசு சொல்லக்கூடிய வழிகாட்டுதலின்படி நடக்கின்றவனுக்கு 6 லட்ச ரூபாய்க்கு 13 லட்ச ரூபா கட்ட வேண்டியதாக இருக்குது. நேர்மையாக வாங்கின கடனை கட்டணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தவனுக்கு 6 லட்ச ரூபாய்க்கு 6 லட்ச ரூபாயை மட்டும் கட்டிட்டு மீதி லாபத்தை அவன் பார்க்குற மாதிரி சொல்லணுங்கிறது. இந்த மாதிரி தான் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லா அதிகாரிகளும் உறுதுணையாக தான் இருந்துகிட்ருக்காங்க. இப்படி தான் பல திட்டங்கள் நம்ம நாட்டில் மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு. குறிப்பாக வேளாண்மை துறையில எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அரசு மானியம் 50 விழுக்காடும்பாங்க. நம்ம ஒரு 50 விழுக்காடு தொகை போடணும். மொத்தம் 1 லட்ச ரூபாய்க்கு இந்த சொட்டு நீர் பாசன கருவியெல்லாம் வாங்கினோம்னா நம்ம செலுத்தின அந்த 50,000 ரூபாய்க்கு தேவையான மெட்டீரியல் மட்டும்தான் வந்திருக்கும். அரசு நமக்கு மானியமாக கொடுக்குற 50,000 ரூபா அப்படிங்கிறதுக்கான முழு தொகையும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கமிஷனாக போயிடும். இப்படித்தான் எல்லா இலவச திட்டங்களிலும் அல்லது உதவி திட்டங்களிலும் பெரிய அளவில் மோசடி. இந்த மோசடியில் தான் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரியுது. தெரிஞ்சிருந்தும் அதை எதிர்த்து போராடுறதுக்கோ தட்டி கேட்கறதுக்கோ நம்மளால் முடியல. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளை
பல அரசியல் கட்சிகளாகவும் பல ஜாதி தலைவர்கள் மூலமாகவும் பல மத தலைவர்கள் மூலமாகவும் நமக்குள்ள ஒரு பிரிவினை உருவாக்கி தனித்தனியாக நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க. அந்த வேலையை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மிக சரியாக பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே இந்த ஆட்சியாளர்களுடைய ஊழலுக்கு எதிராக மக்கள் திரண்டுருவாங்க, இளைஞர்கள் திரண்டுருவாங்க, கேள்வி கேட்ப ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சூழல் வரும்போதெல்லாம் நாட்டில் ஒரு கலவரம் வரும், அல்லது நாட்டில் ஒரு புது கட்சி தோன்றும், அல்லது புது ஆன்மீக இயக்கம் தோன்றும். இப்படி ஏதாவது ஒரு இயக்கத்தை தோன்றி அதன் மூலமாக மக்களை பிளவுபடுத்தி நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே கருத்தில் சேர விடாத செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை தொடர்ந்து ஆட்சியாளர்கள் செஞ்சுட்ருக்காங்க. மதுக்கடையும் அதனுடைய ஒரு கூறு தான். இதுவும் மக்களை சிந்திக்க விடாமல் வச்சுருக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஒரு குறிப்பிட்ட சாரார் போதையிலேயே போயிட்டுருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சாரார் இலவச நம்பி வாழ்ந்துகிட்டே போயிட்டுருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சாரார் ஜாதி பிரச்சனையிலேயே போயிட்டுருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சாரார் அரசியல் கட்சிகளாகவே பிளவுபட்டு கிடப்பாங்க. இப்படி பிளவுபட்டு கிடப்பது தான் கொள்ளைக்காரர்களுக்கு, கொள்ளையடிக்கும் ஆட்சியாளர்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும். அந்த வாய்ப்புகளை தான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக ரெண்டும் கொடுத்துட்ருக்குது. இதை கடந்து இது தவறு, இந்த மாதிரி இலவச திட்டங்கள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில அரசியல் கட்சிகளும் இங்கே இருக்குது. சிறந்த தேர்தல் அறிக்கைகளையும் சிறந்த தேர்தல் திட்டங்களையும் கொடுக்குற கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்குது. நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாமே கொடுக்குற தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்திங்கன்னா மக்களை சரியான வழியில் நடத்தக்கூடிய மாதிரியான சில வாக்குறுதிகள்லாம் அதில் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் சாத்தியப்படுத்த அவங்களுக்கு திறன் இருக்கா அப்படின்னா அது இல்லாத சூழல் இருந்துகிட்ருக்காங்க. அதுவும் நல்லா தெரியுது. அல்லது அவங்களே அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கொண்டு வரதுக்கான நகர்வை சரியாக போகிறாங்களேன்னா அதுவுமே கிடையாது. குறிப்பாக இப்போ நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 3வது முறையாக சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டின்னு சொல்லியிருக்காங்க. தனித்து போட்டியிட்டால் எவ்வளவு நாள் ஆனாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது கூட வாய்ப்பில்லை அப்படிங்கிறது அவனுடைய தலைவருக்கும் தெரியும், அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏன் மீண்டும் தனித்தே போட்டிடுறாங்கன்னா இதுவும் மக்களை பிளவுபடுத்தி வைப்பதற்கான ஒரு கூறு. அந்த கூறுக்கு பின்னால் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவருக்கு முகாந்திரமாக கேடயமாக அந்த கட்சி இன்றைக்கி பயன்பட்டு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பெரும்பாலான மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மாற்றம் என்ன பார்த்திங்கன்னா, நான் தொடர்ந்து திமுக ஓட்டு போட்டேன், 40 வருஷம் 50 வருஷம் போடுறோம், எந்த பயனும் இல்லை. நான் தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவாக 30 வருஷம் போட்டுக்கிறேன், எதுவுமே கிடையாது, 2 ஆட்சியுமே ஊழல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நாடு முன்னேறதுக்கான வழிகளை இவங்க எதுவுமே கொடுக்கல, இந்த முறை நான் மாற்றி போட போகிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பல மக்கள்கிட்ட தெரியுது. அவங்க எல்லாமே இப்போ மாற்றத்தை நோக்கி விஜய்க்கோ அல்லது சீமானுக்கோ இப்படி பலருக்கு போடுறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான சித்தாந்தம், இந்த கொள்கை விஜயகாந்துக்கு ஆதரவாக ஒரு கட்டத்தில் வந்தது. அப்படி ஏதாவது ஒரு 3வது அணி உருவாகும், அந்த அணிக்கு நாங்கள் ஓட்டு போடுறோன்னு சொல்கிற மாதிரியான சூழல் ஒவ்வொரு கட்டத்துலையுமே வந்துட்டு இருக்குது. இப்படி இந்த 3ஆம் அணியாக உருவாக்கக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு இந்த முதல் அணி அல்லது இந்த 2ஆம் அணியோட தேர்தலில் சேர்ந்து நின்று குறிப்பிடத்தக்க அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக சிறந்த சட்டமன்ற நடவடிக்கைகளையும் சிறந்த செயல் திட்டங்களையும் உருவாக்கி அங்கே அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு இவங்க துணையாக இருந்து மக்களுக்கு பயனுள்ளபடி வேலையை செஞ்சாங்கன்னா அடுத்தடுத்த தேர்தலில் இவங்களுடைய எண்ணிக்கை கூடு, அதாவது 20 சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு இருக்கிற இந்த தேர்தல் அடுத்த கட்டத்தில் ஒரு 40 வரும், 40 60 ஆகும். 60க்கு பிறகு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவு கூட அவங்க வரலாம். அதுக்கான நிர்வாகத்திறனை அவங்க வளர்த்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தகுதியான சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களுடைய கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட வாய்ப்பையும் இன்றைக்கி இருக்கிற பல கட்சிகள் விட்டுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் விட்டுறது. அதே எண்ணத்தில் தான் இப்போ விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. இந்த கட்சியும் தேர்தலில் யாரோ ஒருவரோடு கூட்டு வச்சு ஒரு 30-40 தொகுதிகளை பெற்று அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகிகளாக மாறி அவங்க அடுத்தடுத்த தேர்தலில் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆளுகளாக மாறி ஆட்சிக்கு வர்றதுங்கிறது முடியாத காரியம் இல்லாமல் முடியும். ஆனால் அப்படிப்பட்ட பாலிசி இந்த 2 கட்சிக்கிட்டையுமே இல்லை. முழுக்க நாங்கள் தான் முதலமைச்சர், நாங்கள் தனித்து தான் நிற்போம், நாங்கள் யாரோடும் கூட்டு சேர மாட்டோம் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா இந்த பழந்தின்னு கொட்டை போட்ட திமுக அதிமுகவை எதிர்த்து நீங்கள் ஜெயிக்க முடியுமான்னா சாத்தியமே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய வலிமை மிக்க இயக்கமாக இருக்கிற திமுகவை எதிர்த்து இன்னொரு புது கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறது, ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கனவுலேயே நடக்காத ஒரு செய்தி. அப்படிப்பட்ட சூழல் தான் இப்போ இந்த திமுக அதிமுக 2 ஊழல் கட்சிகளுக்கும் எதிராக அணி திரண்டு கொண்டு இருக்கின்ற அணிக்கு தலைவராக இருக்கிறவர்களும் பக்குவம் இல்லாதவங்களாக போயிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போது தேர்தல் களத்தை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கிறோம். இப்போ திமுக அதிமுக இந்த 2 கட்சியை கடந்து நாங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு 3ஆம் அணிக்கு ஓட்டு போட போகிறதா சொல்லக்கூடிய அத்தனை பேருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டுன்னு பார்த்திங்கன்னா திமுக அதிமுக 2மே ஊழல் கட்சி, இவங்ககிட்டருந்து நாட்டை மாற்றி வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க.
அவங்களுடைய ஆதங்கம் நியாயமானதாக இருந்தாலும் இவங்களை மீறி ஆட்சி அமைத்து நிர்வாகத்தை பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ளவங்க வேறு யாரும் கிடையாது. அப்படி எண்ணத்தில் மூன்றாம் கூட்டணிக்கு அல்லது ஒரு மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ஓட்டு செல்லாத ஓட்டு அப்படிங்கிற அளவில் தான் கணக்கில் வைக்கப்படும். இந்த செல்லாத ஓட்டு கிட்டத்தட்ட 1951 தேர்தலிருந்து ஒவ்வொரு தேர்தலையுமே ஒவ்வொரு கட்சி அந்த செல்லாத ஓட்டை வாங்கக்கூடிய கட்சியாக தான் வந்திருக்குது. ஆனால் அந்த கட்சிக்கு சரியான தலைமை, சரியான நிர்வாகத்திறன், சரியான சட்டமன்ற உறுப்பினர்கள், சரியான கொள்கை பிடிப்பு எதுவுமே இல்லாமல் காணாமல் போயிடுது. அதில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பயணம் பண்ணி காணாமல் போன கட்சி தேமுதிக. தேமுதிகவும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு தற்கொலை கட்சி தான். இப்போ விஜயை பற்றி திமுகவினர் சொல்லக்கூடிய தற்கொலைங்கிற அந்த கமெண்ட் தேமுதிகவுக்கும் பொருந்தும். ஏன்னா விஜய் கட்சி கூட்டத்தில் 1000 நாற்காலி போட்டாங்கன்னா 900 நாற்காலி உடைஞ்சு போகுது. அதே மாதிரி விஜயகாந்த் கட்சி கூட்டத்திலையும் அப்படி தான் நாற்காலி உடைஞ்சது. அதுக்கு பிறகு இன்றைய வரைக்குமே விஜயகாந்த் கட்சியினுடைய கூட்டம்னா அல்லது மாநாடுனா அதுக்கு நாற்காலி போடுறதில்ல, அவங்க எல்லாமே நின்றுட்டு போங்கிற அளவு தான் போயிட்டுருக்குது. இங்கே இருக்கிற இந்த தற்கொலை மாதிரி தான் அங்கேயும் ஒரு தற்கொலை கூட்டத்தை திமுக தன் பக்கம் இழுத்து வச்சுருக்குது. இதையெல்லாம் விட இன்னொரு பெரிய கூடிய ஒன்று பார்த்திங்கன்னா, திமுகனுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு சில கட்சிகளை தேர்தல் நேரத்தில் நீங்கள் எங்களோடு ஓட்டு கேட்டு வராதீங்க, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரத்துக்கு போக வேணாம், தனியாகவும் போக வேணாம், எங்களோட வர வேணாம், வேணா தண்ணி அடிச்சுட்டு லாட்ஜில் ரூம் போட்டு தரேன் அங்கேயே படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிகளை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த முடியாத சூழலில் இருக்கிற கட்சி எல்லாமே திமுகவோட கூட்டணியில் தான் இருக்குது. அவங்களும் தேர்தலை நோக்கி வந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ விஜயகாந்தனுடைய தேமுதிகவும் சேர்ந்துருக்குது. தேமுதிக ஒரு பெரிய சாதனைக்குரிய கட்சியோ இல்லை திறன்மிக்க கட்சியோ எல்லாம் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முட்டு கொடுக்குற வகையில், அதாவது அவங்க கூட்டணிக்கு வர தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நானும் கூட்டணி சேர்த்த முடியும், நானும் ஒரு பெரிய கட்சியை கூட்டணி சேர்த்துறேங்கிறத காட்டுறதுக்காக திமுக ஏவா மயில் மூலமாகவும் KN நேரு மூலமாகவும், ஏன்னா இவங்க எல்லாமே தெலுங்கு பேசக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த வகையில் தெலுங்கு பேசக்கூடிய பிரேமலதாவை கூட்டணி கொண்டு வந்திருக்காங்க. பிரேமலதா கூட்டணிக்கு வந்திருக்கிற இந்த விவகாரம் நிச்சயமாக சட்டமன்ற தேர்தல் முடிகிறதுக்குள்ள கூட முதல்வருக்கும் திமுகவினருக்கும் வருத்தம் தரக்கூடிய வகையில் அந்த அம்மா பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு தான் அதுக்கான மெச்சூரிட்டியும் அதனுடைய போக்கும் இருக்குது. யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் எப்படி வேணாலும் பேசக்கூடிய கேரக்டர் அந்த அம்மா. தேர்தல் வரைக்கும் அது கூட்டணி ஒழுங்காக இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்லப்போனால் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தாவேகா, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்காங்க. இதில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாமே வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அவங்க எல்லாம் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் நிர்வாகத்துக்கும் தேவையானவங்க, நல்லது கெட்டதுனாலும் உடனடியே சுட்டி காட்டுறவங்க, மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து பேசக்கூடியவங்க அவங்கெல்லாம் இருக்கணும். அவங்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு எல்லாமே ஒரு எல்லைக்குள் இல்லாமல் கொஞ்சம் கூடுதலாகவே கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அடிப்படையில் திமுக ஒரு பலமான கூட்டணி உருவாக்கி இருக்குது. இப்போ இந்த திமுகவினுடைய கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன பார்த்திங்கன்னா, மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை நசுக்குவதற்கான எல்லா வழிகளையும் பார்க்குது. குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களைப் போல ஒரு பிற்போக்குத்தனமான மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போகிறதுக்கு, தமிழ்நாட்டில் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கு, தமிழ்நாட்டில் பிரத்யேகமாக மற்ற எல்லா மாநிலங்களிலும் இல்லாத வகையில் மக்களுக்காக பெற்று வச்சிருக்கிற இந்த அரசியல் அதிகாரங்கள், குறிப்பாக பெரியார், அண்ணா, காமராஜருடைய காலத்தில் நம்ம பெற்று வச்சிருக்கிற சில அரசியல் அதிகாரங்களை முடக்குவதற்கு பாரதிய ஜனதா தயாராகிட்டு இருக்குது. அதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்துடக்கூடாது. அதிமுக வெற்றி பெற்றால் அந்த அதிகாரங்கள் முழுவதும் இங்கே நடைமுறைப்படுத்த பிஜேபி முயற்சி பண்ண அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நம்ம திமுகவை ஆதரிக்க வேண்டியதாக இருக்குது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாரதிய ஜனதா இங்கே வர்றதை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இன்றைக்கி திமுகவை பெரும்பாலானோர் ஆதரிக்கிறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் இந்த ஒன்றை மட்டுமே ஆதரவாக வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம், மற்றபடி மக்கள் நிர்வாகத்தை பற்றியெல்லாம் எனக்கு கவலைப்பட மாட்டான் அப்படின்ட்டு மத்திய அரசு எந்தெந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தனியாருக்கு வைக்குதோ அதே மாதிரி இவங்களும் இங்கே எல்லாத்தையுமே தனியாருக்கு வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட போக்குவரத்து கழகம் தனியாருக்கு போகக்கூடிய சூழலுக்கு வந்துட்டு 80% போயிட்டுது. தருமபுரி நகராட்சியினுடைய பேருந்து நிலையம் போயிட்டுது. கோயம்புத்தூரில் ஈசாவுக்கு சுடுகாட்டையே விற்றுட்டாங்க. இப்படி பல இடங்கள்லையும் பல மாநில அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை விற்கிற வேலையை அமைச்சர் பெருமக்கள் திமுகவோட செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி சீர்கெட்ட நிர்வாகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மோசமான நிர்வாகம். குறிப்பாக தமிழ்நாடு முழுக்கவும் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அரசினுடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லை, காவல்துறை கட்டுப்பாட்டிலையும் இல்லை. ஒசூரில் ஒரு 22 வயசு பையன் ரோட்டில் பைக்கு நிறுத்துறாங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டுக்காரனோட சண்டை போட்டு காரை ஏற்றி அவரை கொண்டிருக்கான். அதே மாதிரி நேற்றுக்கு பார்த்திங்கன்னா கமுதி பக்கத்தில் ஒருத்தன் போதையில் 6-7 பேருடைய மோட்டார் சைக்கிள் இடி சொல்லிட்டு 3 பேரை காயப்படுத்திட்டு கார் ஓட்டிகிட்டு இருக்கிறான்.
இதை ஒரு போலீஸ்காரர் வந்து வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்காரு. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களே வீடியோ எடுக்கிறத தவிர வேறு வழி இல்லைங்கிற அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் அவ்வளவு மோசமாக போயிட்டுருக்குது. வருவாய்த்துறை, வனத்துறை, காவல்துறை, அத்தனை துறையுமே, சுகாதாரத்துறை ஒன்றை தவிர. ஏன்னா அது ஒன்று மட்டும் கொஞ்சம் மருத்துவமனைகளெல்லாம் பராமரிப்பு நல்லா இருக்குது, சேவை நல்லா இருக்கான்னு தெரியல, மருத்துவமனையை பராமரிக்கின்ற அந்த பாங்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி கல்வித்துறை, அத்தனை துறைகளுமே நாசமாயிட்டுங்கிற அளவுக்கு போயிட்டுது. அதிமுகவை ஆதரிக்கிறவங்க பெரிய அளவிலான கொள்கை ஒன்றும் இல்லைனாலும் திமுகவுக்கு ஒரு மாற்று அதுதான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்குது. இப்போ மூணாவதாக பிரிஞ்சு போயிருக்கிற இந்த விஜய் கட்சி, நாம் தமிழர், பாமகவுடைய இன்னொரு பிரிவு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்க எல்லாருடைய மையமும் திமுக மேலே தான் அதனுடைய எதிர்த்தாக்குதல் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த எதிர்த்தாக்குதல் இருக்கிறவங்க எல்லாமே அங்கே போய் அந்த கூட்டணிகளில் அல்லது அந்த தலைவர்களில் அல்லது அந்த வேட்பாளர்களில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் அவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு போகிறதுக்கான சூழல் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற சூழலில் தனிப்பெரும் கட்சிங்கிற அளவில் திமுக இருந்தாலும் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் இன்றைக்கி எல்லாமே பெரும்பாலும் ஊழல் குற்றச்சாட்டில் மத்திய அரசினுடைய சுருக்கு கைத்தை கழுத்தில் போட்டு பிடிக்கிற அளவு தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் திமுகவுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்வாங்க, சொத்தை காப்பாற்றுறதுக்காக மத்திய அரசுகிட்ட சரண்டர் ஆவாங்களா, அல்லது அவங்க கேட்குற ஏதாவது பொருளாதார சார்ந்த உதவிகளை கொடுத்துட்டு தாங்க தப்பிச்சுட்டா போகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் தேர்தலுடைய முடிவு இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த இலவசம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிற இது தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான். அந்த வேலையை அதிமுக, திமுக ரெண்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்குது. மொத்தத்தில் இனி தமிழ்நாட்டை நல்ல ஒரு முன்னேறிய மாநிலமாக கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த மாநிலம் சீக்கிரம் சிதைந்து சின்னாபின்னமாகி போகட்டும். அதுக்கு பிறகாவது ஒரு புரட்சி வருமா? அந்த புரட்சி சாமானிய நிலையில் எளிய நிலையிலிருந்து வரக்கூடிய ஒருத்தர், அண்ணா மாதிரி, காமராஜர் மாதிரி எளிய நிலை குடும்பத்திலேருந்து வந்தவங்க ஒருத்தர் மூலமாக அப்படி ஒரு மாற்றம் வர வேண்டும். உண்மையிலேயே விஜய் மாதிரி, சீமான் மாதிரி திரைப்பட நடிகர்களாலேயோ அல்லது செல்வாக்கான சூழலில் பிறந்து பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிற ஒருத்தராலையெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது. மாற்றத்துக்கு தகுதி அவங்ககிட்ட இருக்காது. மக்களும் அவங்கள நம்பி முழுமையாக போக மாட்டாங்க. மாற்றம் என்பது கீழ்நிலையில் எளிய நிலை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அவங்களுக்கு ஏற்ற வகையில் சில சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொண்டு வருகின்ற ஒருவரால் மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களுக்குள் தமிழ்நாட்டுக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவங்க யாருமே கிடையாது. எல்லாமே இந்த இலவச வாக்குறுதிகளை நம்பி மட்டும்தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த இலவச வாக்குறுதிகள் வர்ற தேர்தலில் திமுகவுக்கு சாதகமாக போகுமா, அதிமுகவுக்கு சாதகமாக போகுமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த சில நாட்களில் நம்ம உறுதியாக சொல்லிடலாம். இன்றைக்கி இருக்கிற சூழலில் திமுக பலம் பெற்ற நிலையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இந்த நிலை நிச்சயம் மாறுவதற்கான சூழல் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அடுத்து என்னங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.